அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் இறால் வடை செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் இறால் வடை செய்கிறதுக்கான பொருட்களை பார்ப்போம். இது 1 கிலோ இறால் வாங்கி தோல் எடுத்து வச்சிருக்கிறேன். இது இங்கே எல்லா கடையிலுமே எங்களுக்கு இந்த அவிச்ச இறால் வாங்கக்கூடியதாக இருக்கிறது. நான் அவிச்ச இறால் தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ ஸ்ரீலங்காதுகளில் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு அரை அவியல் அவிச்சு போட்டு தான் இந்த வடைகளை வைக்கணும். இது தோலோடையே இருக்கும் அவிச்சு. அப்போ நான் வாங்கி இந்த தோலெல்லாம் எடுத்து இந்த குடல் இப்படி கீறி இது கீறினா பிறகு இந்த குடல் எடுக்கிறது கஷ்டம். அவிச்ச இறாலுக்கு இப்படியே கிச்சன் பைப்பில் இப்படியே பிடிச்சி தண்ணியை ஊற்றுற போது தான் இது நீட்டாக எடுபடும். எடுத்து நான் இது உப்பு போட்டு அவிச்சிருக்கோம். மஞ்சளும் மிளகாய்த்தூளும் பிரட்டி வச்சிருக்கிறேன். மற்றது இந்த கடலைப்பருப்பு 500 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கு. இது கடைசியாக கொஞ்சம் முழுசாக போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இது பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாய் வெட்டி இருக்குது. கருவேப்பிலை 3 பெரிய வெங்காயம் வெட்டி இருக்கிறேன். இப்போ இந்த கடலை வடை இந்த இறால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நாங்கள் இஞ்சி உள்ளியெல்லாம் சேர்த்து தான் அரைக்கணும். இப்போ இவ்வளவு இஞ்சி, இது ஒரு 7 செத்தல் மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைக்கலாம். கொஞ்சம் வெட்டியும் வச்சிருக்கிறேன். இப்போ இவ்வளவு உள்ளி போட்டு இதை கொஞ்சம் இதை இப்படி முதல் தடவை கொஞ்சம் நல்லா அரைச்சா தான் எல்லாம் அரைபடும். இப்போ நாங்கள் அரைப்போம். இப்போ இது முதல் போட்ட இந்த இஞ்சி உள்ளி எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக அரைச்சி வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் அரைக்கிறதுகளை கொஞ்சம் இப்படி நறுவலாக அரைக்கலாம். இப்படி அரைப்போம். இந்த இறாலுக்கு இந்த குடல் எடுக்கிறதுக்கு இப்படி கத்தியால் நாங்கள் இங்கே இருந்து ஃபுல்லாக இங்கே வரைக்கும் வெட்டி கொண்டு வந்துட்டு தான் இதை கழுவி எடுக்கிறது. இந்த காம்பாக வச்சிருக்கணும் இந்த வடைக்கு. இது இருந்தால் தான் நல்லது, இந்த காம்பு கடைசி இது. இப்போ நான் எல்லா கடலை பருப்பும் அரைச்சிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். உப்பு அந்த இறால்லையும் இருக்கிறதால நான் கொஞ்சம் தான் போடுறேன். இது ஒரு இவ்வளவு பெருஞ்சீரகம். இறால் கடலை பருப்பதுகளுக்காக கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போட்டு செய்கிறது நல்லது. இது நான் கட்டி பெருங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுலேயும் கொஞ்சம் போடுவோம். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போடுவோம். இதோட நாங்கள் முழுசாக எடுத்து வச்சுருக்கிற கடலை பருப்பையும் போடுவோம். இது ஒரு 2 மேசக்கரண்டி இந்த சோளன் மா எடுத்துருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டால் அந்த இதோட வச்சு செய்கிற போது கொஞ்சம் மொறுப்பாக இருக்கும். இறாலுக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் இதையும் போட்டு தான் குழைக்க போகிறேன். இப்போ நான் இந்த இறால் வச்சு கொஞ்சம் இந்த வடை பிடிச்சிருக்கிறேன். இந்த கீழ் தட்டுக்கு அமெரிக்கன் மா போட்டு செய்யுங்க. அப்போ நாங்கள் பிறகு எடுத்து போடுற போது ஒட்டாமல் வரும். இப்படி ஒரு இறாலை எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சு இப்படி பிடிக்கணும். இந்த காம்பு தெரிகிற மாதிரி வைக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இப்படி வையுங்க.
இப்படியே பிடிச்சி வச்சுட்டு பொரிப்பான். இப்போ எண்ணெய் வச்சு சுட வச்சுருக்கிறேன். இப்படி ஒரு கொஞ்சம் போட்டு பார்ப்போம். எண்ணெய் கொதிச்சிட்டு தான், எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்படி மெல்ல தூக்கி இப்படியே போட்டு விட்டோணும். உடனே கரண்டி எதுகள் வைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் பொரியாட்டு. இப்போ நாங்கள் இந்த இறால் போட்டு நல்ல பொன்னிறமாக வந்துட்டுது. உள்ளுக்கும் இறால் இருக்கிறதால இப்படி கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வந்த உடனே எடுங்க. பெரிய இறாலும் வச்சிருக்கிறதால கொஞ்சம் பொன்னிறமாக பொரிச்சாதான் உள்ளுக்கு இறாலும் பொரிபட்டி இருக்குது. இப்படி இந்த வடை செய்யகளை இந்த இறாலின் வால் வெளியே தெரிஞ்சு கொண்டு இருக்கணும். இப்போ நான் வடை எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன். 1/2 கிலோ இது கடலைப்பருப்பு தான் நான் போட்டது. அது இந்த இறால் வந்து 1 கிலோ இறால் எடுத்தேன்னா இவ்வளவும் மிச்சம் வந்துருக்குது. 1/2 கிலோ இறால்லையே ஓரளவுக்கு செய்யலாம் இது. இப்போ இது எல்லாமே இப்போ சுட்டாச்சு. நல்ல இறால் வடை. இதை இப்படி வெட்டி தான் சாப்பிடணும். பிச்சா நான் உள்ளுக்கு இறால் இருக்கிறதால வெட்டி பார்ப்போம். இப்படி நல்ல இறாலோட இந்த வடை, இறால் வாங்குகிற நேரம் இப்படி ஒரு வடை செய்து சாப்பிடுங்க எல்லாரும். இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.